வணக்கம் நேயர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் சரியாக பேச்சு வராமல், சரியாக என்று சொல்ல முடியாது, பேசவே வராத மிகுந்த திக்குவாயுடைய ஒரு மனிதரை கர்த்தர் தெரிந்து கொண்டு, அது மட்டுமல்ல முரட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை செய்து கொண்டிருந்த ஒருவரை கர்த்தர் தெரிந்து கொண்டு தம்முடைய அன்பை அவர் மீது ஊற்றி, அந்த அன்பினால் அவர் தொடப்பட்டு இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய அன்பை வைராக்கியமாகவும் சகோதர அன்போடும் எங்கும் பறைசாற்றி வருகிற ஒரு அருமையான ஊழியரை நாம் சந்திக்கவிருக்கிறோம். அவரோடு கூட நாம் தொடர்ந்து பேசுவோம். ஐயா, பிரைஸ் லார்ட். உங்களுடைய பேர், உங்கள் குடும்ப பின்னணி, உங்கள் கூட பிறந்தவங்க, அம்மா அப்பா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, உங்களுடைய பள்ளி பருவம்லாம் எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் சொல்லுங்கய்யா. என் பேர் மகாதேவன் ஐசக் மார்ட்டின். அப்போ மகாதேவன் இருந்தேன். எல்லாம் மகாதான் கூடுவாங்க, என்ன மகான்னு கூடுவாங்க. யாரும் ஆச்சுட்டா கூட மகா வருவாங்க. அமைச்சர் நாசர் இருக்காரு, அவர் கிளாஸ்மேட்டு. அப்போ நான் சின்ன வயசுலேருந்து என் பேர் இந்த ஆவடி பகுதியில் நீங்கள் எல்லாரும் தெரியும் இதான் படித்தேன். ஹைஸ்கூலாக படித்து கொண்டு இருக்கும்போது சிக்ஸ்த்து வந்து பாஸ் ஆகிட்டேன். என் கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு, அவன் பேர் ஆறுமுகம். அவர் இப்போ தான் திருப்பதியில் வாட்ச்மேனாக இருந்து இப்போ காமெண்டாக இருந்தார். ஐயா இப்போ ஆறுமுகன்ட்டு அவர் மணி ஒரு 8 மணிக்கு நிற்கிறாரு எங்கள் வீட்டாண்ட. மகா என்னப்பா, எங்கள் வீட்டில் நான் ஃபைல் ஆகிட்டேன்ட்டு நல்லா திட்டுறாங்க, அடிக்கிறாங்கப்பா, காடு ஓடிலாம் நீ வரையானு. அப்போ நான் சொன்னேன், உங்கள் அக்கா விலைக்கு இருக்குன்னு இந்த ரேடி குண்டால் இருக்குது போகலாம், உங்கள் அப்பாவோட இருக்க பூனால நீ அப்படியே போடுவேன்னாரு என்ன. சரி இப்போ கூப்பிட்றா போகலான்ட்டு ஒரு சின்ன வயசுல ஜாலியாக. அப்படின்னா வயசு இருக்கானாக்கா ஒரு 15-16 தான் இருக்கும் எங்கள் ஏஜ். அப்போ அது கூட நாங்கள் 2 பேரும் ஒரே சட்டை தான், ஒரு பேண்ட்டு சட்டை. அப்படியே 8 மணிக்கு கிளம்பிட்டோம். அப்பா அம்மாவுக்கு தெரியாது. அப்பா பூனாவில் 15 மிலிட்ரியில் இருந்தார், டிஃபென்ஸில். அப்போது எனக்கு ஒரு அக்கா ஒரு அண்ணன், நான் தான் சின்னவன். நல்ல ஃபேமிலி, குட் ஃபேமிலி. நான் கொஞ்சம் வாழாக இருப்பேன். வாழானாக்கா யாருன்னா அடித்தா நினைட்டு போவாங்க. இப்போது நீங்கள் பேர் ராஜா இல்லை, உங்களை யார் அடித்தாங்க, மகா வா மகான்வாங்க. நான் ஸ்கூலில் போயிட்டு இப்போ எங்கள் 5 பசங்க இருக்காங்க, தம்பிங்கெல்லாம். என்னை பார்த்து சொல்லுவாங்க, கத்தி மகான்னு, கத்தி மாதிரி சார்பாக வருவேன்றவன், சார்பாக வருவேன்ட்டு. அப்புறம் அந்த டைமில் நம்ம போயிட்டோம், ஆவடி போயிட்டு வண்டி ஏறி அரக்கோணம் போயிட்டோம். இன்னும் மணி காசெல்லாம் கிடையாது, ட்ரெயின் தான் எல்லாம் ஓசி. அரக்கோணம் போய் இறங்கினாக்கா அங்கே ஒரு இதாக இருக்குது, அங்கே இதில் இருக்குது ஒரு திருமணம், ஒரு மேரேஜ். பசி வேறு. இங்கேருந்து 8 மணிக்கு கிளம்பி அவங்க 10 ஆகி போச்சு. அங்கே உள்ளே போகிறோம், எல்லோரும் யாருப்பா ஆர்டர் பண்ணுறாங்க எங்களை. நாங்கள் பொண்ணு சொந்தக்காக இருக்கு. சாப்பிட்டோம், வந்தோம். தாதா எக்ஸ்பிரஸ் வந்தது, சென்ட்ரல் டு பாம்பே. அதில் ஏறணும். அந்த ரேணிகுண்டா வரும்போது அந்த தம்பி, என்னுடைய ஃப்ரெண்டு ஆறுமுகம், மகா நீ உங்கள் அப்பா வீட்டு போய்டு, நான் காவட்டி போயிடுன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு அவர் போயிட்டார். அப்புறம் 3 நாள் ஜானி, 3 நாள் போவோம், வண்டி போவோம். அப்புறம் நான் அங்கேயே இருந்து அதெல்லாம் உட்காருங்கல்ல, அந்த ஸ்ட்ரீட்டில் கீழே படுத்துட்டேன். டிசி வராரு, அவர் என்னை பார்த்து விட்டு போகிறாங்க. அதுவும் தெரியுது எனக்கு. டிசி வராரு, பார்த்துட்டு விட்டு போயிட்டாங்க. இப்போ போய் பசி தாங்கல. அப்போ தண்ணி போய் குடிச்சிட்டு அப்படியே போயிட்டு அந்த பூனாவில் இறங்கினேன். கிறுக்கி போகணும். நான் கிறுக்கி போனேன். அங்கே தான் டிஃபென்ஸோடைய ஆஃபீஸெல்லாம் இருக்குது, மிலிட்ரியோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே இருக்குது. அப்போது பூனை இறங்கின உடனே நான் கேட்டேன், இது ஹிந்தி கொஞ்சம் தெரியும். आपका पिताजी मिलिट्री में काम करेगा, मन्नार में खिड़की गाड़ी எங்கே போக வேண்டிய அப்படியே பேசுகிறேன்.
அப்போது ரேஸ் சொன்னேன், தம்பி அங்கே அந்த ட்ரெயின் போவோம், அது வந்து லோக்கல் வண்டி, அதில் போனார். அப்போது நான் இங்கேருந்து அங்கே போயிட்டு அது ஏறிட்டேன். அங்கே அது காசுலாம் ஏறிட்டேன். அங்கேருந்து இருந்து கீழே போய் விட்டாங்க. அந்த ட்ரெயினில் யாரோ செப்பல், புது செப்பல் விட்டு போயிட்டாங்க. பசி அதை எடுத்து போய் வரையாக கொடுத்தா ஒரு 50 காசு கொடுத்தாங்க, 50 காசு. நான் அங்கே ஏதோ இந்த போண்டா பஜ்ஜி சாப்பிட்டு அப்படி வாக்கிலே நடந்து போய்கொண்டு போனாக்கா ஒரு தூரம் நடந்து போகிறேன். அப்போ கேட்டேன், இது மிலிட்ரி குவார்ட்டர்ஸு இங்கே இருக்குது, டிஃபென்ஸு ஃபைன் இருக்குது அப்படி கேட்டு போயிட்டு அந்த இடத்துல போய் அப்படியே அட்டன் பண்ணிட்டேன். அப்போது அந்த ஜவான் சொல்கிறாங்க, ஜவான் தம்பி இங்கே வந்துக்கிறேன் நினைக்கிறாங்க ஹிந்தியில். அப்போ கிதரே இங்கே வந்துக்கிறானுங்க. आपका पिताजी काम करेगा और ये मन्ना आ रही है, ये फाइव ड्राइवर சொன்னேன். அப்புறம் எங்கள் அப்பா கிட்டே அவங்க வந்து இங்கேருந்து ஃபோன் சொல்கிறாங்க, இப்போல உங்கள் பையன் வந்துருக்கா. எங்கள் பையன் இங்கே வரமாட்டாங்க பசங்களாம், சான்ஸ் கிடையாதுங்க. அப்போ அவங்க சொல்ல ஜாவா கிதா ஜாவுன்ட்டு என்னை திட்டுறாங்க, போ தம்பி போ ஜாவது ஹிந்தியில். நான் சொன்னேன், இல்லைச்சி आपका अच्छे काम करेगा बोलो ची. பேர் சொன்னீங்களாப்பா? பேர் சொன்னீங்க? நான் சொன்னேன், என் மன்னாரின்னு. அப்புறம் நான் சொன்னேன், என்னை பார்த்து அவங்க கொஞ்சம் இறக்கப்பட்டாங்க, அது ஆண்டுடிக்கிறவ தான். அவங்க உடனே திரும்ப ஃபோன் பண்ணுறாங்க, பேர் கேளுங்கன்னாங்க. அப்போ நாம் தேவைன்றாங்க, அப்போ மகாதேவனியே மகாதேவனியே. பைபிள் சொல்லுது, சங்கீதம் அவரே மகாதேவனும் 95:3 அவரே மகாதேவனும் எல்லா தேவனும் மகாதேவாண்டு வசனங்குது. அப்புறம் இந்த மாதிரி கிடையாது, அப்பா என் பையன்தான்ட்டு வந்துட்டார். வந்த உடனே பார்த்தா எல்லாம் பேட்டெல்லாம் அழுக்காகுது. இந்த 2 போட்டா டமா டிமில் அடி வாங்கிக்கிறேன். ஏன்னா வந்து ஆறுமுகன்ட்டு ஃப்ரெண்டு கூட வந்தோம்ப்பா அடிட்டு. ஆறுமுகன்ட்டு ஃப்ரெண்டு கூட வந்தோம்ப்பா, அங்கேயே போயிட்டான், அடி கொண்டான், அடி விட்டு போயிட்டான். சரி வாங்கிட்டு 2 போய் அடிச்சு அவன் ஜீப்பில் உட்கார வச்சு ட்ரக்கு உட்கார வச்சுட்டு சூப்பர் அளவே வாங்கிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஆறு ஓடுது நதி பூனாவில், அதில் போட்டு என்ன அம்மிக்கு குளிக்கி சோப்பெல்லாம் போட்டு குளிப்பாட்டி வீட்டுக்கு வந்து விட்டார். அன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு வந்து பேமெண்ட்டு வாங்கி அதை வச்சுட்டு டியூட்டி போயிட்டார். நான் கொஞ்சம் காய்ச்சல் ஆகணும். எப்படி மங்காத்தா மண்ணு சொல்லுவாங்க, மங்காத்தானாக்கா உள்ளவா வெளியவா அப்படியே மாசம் ஆடுவாங்க, வாட்சி கீச்சு மோதிரம் அப்படியே வச்சு மாசம் ஆடுவாங்க. அந்த 12 வயசில்? ஆமாம், அப்படியே மாதம் 15 வயசா? ஆமாம் 15 வயசு அப்படியே மாதம் ஆடுவாங்க. நானும் வீட்டுக்கிற என்னென்ன அப்படியே அடகு வச்சு அதை விற்று அப்படியே வச்சு சரி விடுறது. அப்படியே இருந்து விடும்போது அந்த அந்த அதோடைய ஹாபிட் பழக்கம் எல்லாம் கட்ஸ் ஆடினாங்க. அப்போ நான் பார்த்தேன், நான் வரலாமா? ஓகேனாங்க. அப்போ வந்து பேமெண்ட்டை வச்சுடா, அப்படி நாளைக்கு தான் அம்மாவுக்கு அனுப்பிவிடும், இங்கே அனுப்பணும் பணத்தை. அதில் ஒரு கட்டு கொஞ்சம் எடுத்து ஆனே விட்டுட்டேன். எங்கள் பூனேலேயேவா? பூனா போய் உன்ன பின்ன தெரியாத ஊரில் போய் மங்காத்தா ஆடுறீங்க? ஆமாம், அவங்க ஹிந்தி நான் தமிழ் ஆடுறேன். கொஞ்சம் ஆடினேன், கேஷு விட்டாச்சு. திரும்ப போனால் அது பெட்டி திறந்து திரும்ப எடுத்து திரும்ப போயிடுச்சு. லாஸ்ட்டு கொஞ்சம் தாங்குது. நான் ஜாப் பண்ணேன், ஜீசஸ் என்னை காப்பாற்றப்பா. இதில் வேறு ஜபம்? நான் இப்போவே ஜபம்லாம் பண்ணுவீங்க? நான் வந்து திரும்ப போனால் ஜாப் பண்ணுறது. அப்போது ஜாப் பண்ணேன், ஜீசஸ் என்னை காப்பாற்று. இது போயிட்டாக்கா நான் சூசைட் பண்ணிக்கணும், வேறு வழி கிடையாது. ஆமாம், இது போயிட்டாக்கா சூசைட் தான். ஏன்னாக்கா எல்லாம் பணம் போயிட்டாக்கா அப்போ அது கேட்பேன், என்ன பண்ணுவோம், நான் போய் போயிட்டு ட்ரெயினில் பஸ்ஸு போயின்னா எங்கே ஒன்று ஆக்சிடென்ட் ஆகிடு சத்த மாதிரி நினச்சி நான் ஜீசஸை காப்பாற்றி சொல்லி ஆடுறேன். ஆடுறேன், எல்லாரும் ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்ச உடனே இவங்கெல்லாம் எல்லாம் அரே மெட்ராஸ் வாலா எல்லாமே ஜெயிச்சுட்டு கொஞ்சம் காசு கொடுத்தேன், எல்லாருக்கும் கொடுத்தேன், எல்லாம் வச்சுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்பா பணத்தை வச்சுட்டேன், லெட்டர் அப்பா நான் ஆவடி போகிறேன், அந்த தேடாதப்பா லெட்டர் வச்சுட்டு அந்த காசை எடுத்துக்கின்னு திரும்ப ட்ரெயின் ஏறுறேன். ஃப்ரீ தான் காசு. ட்ரெயின் ஏறி அந்த கப்ளிங் வர சொல்ல, கப்ளிங்கில் 2 ட்ரெயின் ஜப்பி அந்த இதை நிற்கணும். நைட்டெல்லாம் வந்தால் அதில் வருவோம். புரியுதா? கப்ளிங் தெரியுமா உங்களுக்கு? 2 ட்ரெயின் அதில் என் பம்பர் தான் நிற்கணும், அதிரும். ஆமாம், அதுதான் நிற்கணும். என் கூட 2 பேர் அதில் எல்லாம் வருவாங்க. அப்படியே வருது. போகும்போது கொஞ்சம் ட்ரெயினில் போய்ட்டு வரும்போது அப்படி தான் வந்து அப்படியே வந்து ஆடி வந்து இறங்கியாச்சு. இப்போ எங்கள் அப்பா வந்தோடனே, அப்பா சொக்கரா பயமாக சீட்டாரான்ட்டு அங்கே லேடிஸு அங்கே இந்திக்காரன் எல்லாம் என்னை தயத்துக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவருக்கு ஒரே குஷியாகி போச்சு. அவருக்கு என்ன ரொம்ப போய் சீட்டு அவ்வளோ மழைனான்ட்டு. அப்புறம் லெட்டரை பார்த்து படித்தார், கேஷில் அப்படியே இருக்குது. திரும்ப வந்தார், என்னடா நீ பண்ண, நீ அந்த ஊர் ஜனமெல்லாம் உன்னை பற்றி இன்னும் சொல்லணும், மகாத சொல்கிறாங்க சொல்கிறேன். நான் இப்போ ஒன்றும் இல்லை
அப்புறமா அங்கேயே எங்கள் அப்பா வந்து அப்பா அப்படியே வந்துட்டார். அப்புறமா அப்படியே காலம் கடந்து போய் கொண்டு இருந்தது. நான் கடந்து போச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்தி ஃபெய்த் விசுவாசம் அதிகமாகிடுச்சு. ஏசியில் வந்து காப்பாற்றிட்டாரு. பக்தி எப்போ போனாலும் இந்து கோயில் இருக்கும், அங்கே சிலுவம் போட்டு காப்பாற்றுவேன். எனக்கே ஒரு சுருவம் இருக்கும். எப்பவுமே பேண்டில் பேண்ட் போட்டுருவேன், ஹீல்ஸு பேண்டில் பில்ட்டு போட்டுருவேன். இல்லை பேருக்கு யாரும் அடித்தாக்க அங்கே வருவாங்க, மகாய் போல அடிக்கிறாங்க. அப்போ நான் போக ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் இந்த ஹைஸ்கூல் பக்கத்தில் மெயின் ரோடில் அது ஆவடியில் முருகேசன்ட்டு ஃபேமஸ். அது மீன்கார் முருகேசன், மார்க்கெட்டில் ஃபேமஸ் முருகேசன். இப்படி கடை சொல்லுவாங்க. அவர் பிள்ளைங்க இப்போ இருக்காங்க, பொண்ணுங்க இப்போ இருக்காங்க. அவர் எங்களுடைய சொந்தமாகுது. அவர் யாரும் பணம் வாங்கிட்டு வந்து எங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி நைட்டில் வந்து எங்கள் இடத்தையும் மடக்கி இது போடுறாங்க, கடை போடுறாங்க மெயின் ரோட்டில். இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் போயிட்டு கேட்குறோம், இல்லைப்பான்ட்டு அவருக்கு சொந்தக்காராகுது அது மீன்கார் முருகேசன்றது. அதுக்கு அப்பாவை சொல்லி அவர் கேட்கல. அவர் நாங்கள் போட்டு தான் ஆகன்ற மாதிரி போடுறாங்க. அவர் வந்து பணம் வாங்கிட்டார் அந்த ஐயா. அவர் கொஞ்சம் பந்தா மாதிரி, அவர் முன்மையாக பந்தா மாதிரி. அவர் கண்டாவே ஆவலுக்கு போயிடலாம். அவர் அப்புறம் அவர் எனக்கு அங்கிள் ஆகுது வேறு, நான் சின்ன பையன் வேறு. இப்போ ஒரு சத்தம் வருது. நான் எழுந்து வந்தேன். என்னப்பா சத்தம்னாக்கா ஒரே நான் போடுவேன், நான் கடை தான் போட்டாங்க. பெரிய ஒரு பங்கு போட்டாங்க. இப்போ நான் உள்ளேருந்து வந்து நான் சண்டை போகிறேன். அது கூட என்ன அங்கிள் நீங்கள் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவேன்ட்டு கடையை தள்ளி விட்டு வெளியே தள்ளி விட்டு ரோடு தள்ளி விட்டு அவர் என்னப்பா சின்ன பையன்ட்டு எங்கள் அப்பா அம்மா சண்டை ஆட்டாங்கல்ல. இவன் வந்து அப்போ சொல்லிட்டேன், எங்கள் அப்பா அம்மா ஏமாத்துறீங்க நீங்கள் ரொம்ப நீங்கள் இந்த ஒரு சண்டை போட ஆரம்பித்தேன். அப்புறமா அவர் கடையை தூக்கி போயிட்டாங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அப்படி எங்கள் அப்பா என்ன பார்த்தாரு, என்னடா அவன் இப்படி பண்ணுறான். சரி நல்லப்பா சொல்லி பார்த்தாங்க, அவங்க யாரும் வரதா இல்லை. அப்போ ஆஜா மனம் தான் சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக பேச வேண்டிய ஆச்சு. அப்படியே கால் கடந்து போய் கொண்டு இருந்தது. அப்புறம் நான் ட்ரிங்க்ஸ் தான் பண்ணுவேன். அந்த அப்படி சாராயத்தை அப்படி குடிக்கிறது, பசங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம். தேவி நகரில் என்னை வந்து இது போட்டுருந்தாங்க, லெனின் சொல்லுவாங்க. லெனின் கம்யூனிஸ்டில் அந்த அருவா இருக்கும், சுற்றி மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது தேவி நகரில் என்ன ஒரு பிரதிநிதியாக போட்டிருந்தாங்க, தலைவராக போட்டிருந்தாங்க. நான் அவர் தாசன் சொல்லுவாங்க, யோகாசனுடைய தம்பி தாசன். அவங்களாம் ஒரு டீமாக நாங்களாம் இருந்தோம். எல்லாம் டீமெல்லாம் எங்கள் டீம்லலாம் டீமெல்லாம் அப்படியே இருந்து காலை அப்படி கடந்து போய் ஜாலியாக இருந்தோம். எல்லாமே ஸ்மோக்கிங், எல்லாம் கஞ்சா ட்ரிங்க்ஸ் எல்லாம் அப்படியே இருந்து. அப்படியே எனக்கு இது வந்து தவறுன்னு தெரியல. எனக்கு தவறுன்னு தெரியாமல் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக அப்படியே இருந்து கொண்டு இருந்தோம். நாள் கடந்து போச்சு. அப்புறம் பசங்க கூட சேர்ந்து சில எது இட்டுன்னு போவாங்க தலைமடிக்கு. அப்போ எல்லாம் பாயிண்டாக்கா எல்லாம் தப்பிச்சுப்பாங்க, பை எல்லாமே போட்டுருவாங்க. நான் குற்றவாளியாக ஜெயிலில் போடு எல்லாம் எல்லாம் காசு ஆடுவோம், எல்லாம் பண்ணுவோம். எல்லாம் தப்புனாக்கா எண்ணெய் காட்டியா கொஞ்சம் திக்க எனக்கு பேச விலங்காது வேறு, அவன் கேஸ் அவனை போட்டுருவாங்க. அதனால் நான் ஏற்றுக்குப்பேன். அப்போ தான் இப்போ தான் தெரியுது, ஏசு முடிய பார்த்து சுமந்தாத மாதிரி அவங்க தப்பெல்லாம் பண்ணுது, நான் தான் வளைச்சேன். வைக்க சொன்னார், நீங்கள் சின்ன பையன்ப்பா, நீ ஒத்துக்குப்பா, அது கேஸில் ஒன்றும் ஆகாதுப்பா, அப்படி விட்டுருவாங்க பண்ணுவாங்க. வக்கீல் ராமையான்னு ஒரு வக்கீலுக்கார், நல்ல அங்கிள் அவர். அவர் சொல்லுவார், நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு பசங்களாம் தப்பு பண்ணிட்டாங்க, எல்லாம் ஓயிட்டாங்க, அதெல்லாம் காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க, நீங்களால காசு கொடுக்க முடியாது, எல்லாம் உங்கள் அப்பா அங்கே நீங்கள் கேறீங்கப்பா விட்டுருன்ட்டு. அது அதாவது ஆண்டோடைய இலக்கம் என் மேலே இருந்தபடியால் அந்த கேஸில் கூட வெளியாகிட்டேன், அதை மன்னிச்சு விட்டாச்சு. அப்படி நாள் கடந்து போச்சு. படிக்கும்போது இன்னொரு சம்பவம் நான் சொல்ல வாங்கிக்கிறேன். படிக்கும்போது ஒரு மணியம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க, எங்கள் அப்பாவுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்க. அப்போ கோடை காலம், இப்போ ஸ்கூல் வந்து விட்டுட்டு எல்லாம் வரும். அப்போல்லாம் 2 புக்ஸ் கொண்டு போவோம், 2 புக்ஸ். அப்போ நாங்கள் கொஞ்சம் கால் சட்டை, கை சட்டை, ஒயிட் சட்டை போட்டுப்போம் ஸ்கூலில். அப்புறம் அது முடிஞ்சு வரும்போது அந்த அம்மா மகான்னு கூப்பிட்டாங்க. என்னம்மான்னு, இந்த பால் விழுந்து போச்சு பாரு, எடுக்க முடியுமான்னாங்க. சரி கணத்தை எட்டி பார்த்தாக்கா 35 அடி சின்ன பால் இருக்குது. அந்த அம்மா எடுக்க முடியுமான்றாங்க. பாலுக்காக எடுக்க முடியாதுனாக்கா ஒரு ஒரு இது பார்த்தேன், அவமானமாக நினைக்கிறேன். அவங்க எடுக்க முடியாதுன்னு நான் எடுத்துடலாமான்ட்டு அந்த 2 புக்கு அங்கே வச்சுட்டேன். 2 புக்கு அப்போல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு பீரியடுக்கு ஒரு புக்ஸ் இருக்கும். மேக்ஸுக்கு ஒன்று அப்படி தான் 2.
அவன் அங்கே வச்சுட்டு நான் ஜெபம் பண்ணுறேன், ஜீசஸ் அது எது காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அது வந்து கல் கிணறு, செங்கல் கிணறு, கையை வச்ச பாருங்க மேலே, அந்த 2 கல்லோடு அப்படியே உள்ள துவால் உள்ள விட்டேன், மேலே துவா விட்டேன். உழுந்த உடனே இந்த அம்மா சத்தம் போட ஆரம்பிச்சாங்க, ஒவ்வொரு சத்தம் ஊரில் கூடிய வச்சு, அது கேட்குது, எனக்கு கேட்குது. நான் விழுந்த உடனே என்னுடைய மூச்சு அப்படியே உயிர் அதான் அந்த அப்படியே மேலே போகுது, என்னோட பிரிஞ்சு போகுது. அந்த அந்த வீட்டில் அந்த அந்த அவ்வளோ வெயிட்டில் தாச்சே மேலே அந்த வெயிட்டில் விழுந்தோடனே டமா தான் விழும் சத்தம். அப்போ நான் இந்த 2 கால் அப்படியே அப்படியே விழுந்த உடனே இந்த மூச்சு பிரிஞ்சு அது மேலே போகுது, உயிர் பிரிஞ்சு போகுது. எல்லாம் தெரியுது எனக்கு. உணர்வில்லை ஜீசஸ் உணர்வில்லை, பேச்சில் கிடையாது, உணர்வில்லை ஜீசஸ். ஆனால் போன உயிர் அப்படியே வருது, அது தெரியுது எனக்கு. பொண்ணு வந்து நான் எழுந்து நிற்கிறேன். அப்புறம் அவன் ஜனாலாம் கூப்பிட்டாங்க, அந்த அம்மா கூப்பிட்டு வாலி அனுப்புகிறாங்க. வாலி அனுப்பின உடனே அந்த பால் நம்மளாம் விடலை, பாலை பைட்ட போட்டு எல்லாம் இழுத்தாங்க. வேலை வந்து வேலை பாருங்க, ஒரு அடி ஒரு கீரலம் காணும், நோ டேமேஜ். அப்போது அந்த அம்மா பார்க்குறேன், என்ன அந்த அம்மா எல்லோரும் பார்க்குறாங்க, அந்த அம்மா எல்லாம் பார்க்குறேன், ஒன்றுமே அடி இல்லை. அப்புறம் நான் புக்ஸை எடுத்து நான் நடந்து போகிறேன். ஓகே இவ்வளோ ஒரு அடிக்காக தான் காணும், ஆனால் வந்து ப்ரே பண்ணல, ஜெபம் பண்ணல, அதான் காப்பாற்றினார். அப்படியே கடந்து போயிடுச்சு நாள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே அதிகம், இங்கே ஆவடியில் அடிக்கடி எல்லாம் செய்யும் போது காசு ஆடுறது, நைட் 10 டே காசு 3 நாள் ஒன்றா ஆடுவோம். 3 நாள் எல்லாம் பார்த்தீங்களேன், அவர் சைக்கிளில் போகிறது, அவர் சைக்கிள் எடுக்கிறது, அதை போய் அடகு வைக்கிறது. அப்போது அந்த சைடு கேட்பார், அவர் சைக்கிள் திரும்பி நீங்கள் அடகு வச்சு. ஆமாம், அவர் கேட்பார், என்னப்பா வண்டி வரல, அப்பா உங்களுக்கு வாடகை 5,000 வாடகை வந்துடும்பா பா. அவர் போவார், ஏன் நீ அடிச்சு சரி சொல்லுது, நான் மகாதேவன் கேட்பார். அப்படியே எல்லாம் வீட்டுக்கு சாமானாக வச்சு ஆடுறது, வீட்டுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சு ஆடுறது, வீட்டில் ரைஸு அரிசி முட்டை எல்லாத்தையும் விற்று காசு ஆடுறது. வீட்டு அப்பா பணம் வச்சுருப்பாங்க, நல்லா கொண்டு போய் ஆடுறது. அப்படியே ஆடுறது. நான் எங்கள் அப்பா ரொம்ப சின்ன அழ வச்சுட்டேன். எனக்கு இப்போ கூட நினச்சிக்க வேலை அப்படியே அந்த எங்கள் அப்பா அம்மா சின்ன ஆட வச்சுட்டுன்னு எனக்கு தெரியாமல் இவ்வளோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னால் இவ்வளோ அழுதாங்கன்ட்டு. ஒரு முறை அக்கா வீடு இது ரெட்டிஸில், அத்தா வந்து டீச்சர், கவர்மெண்ட் டீச்சர். எங்கள் மாமா, எங்கள் அக்கா அங்கே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 5 பொண்ணு 2 பையன். அங்கே அக்கா வீட்டு அடிப்போம். ஒரு எனக்கு மாமா கொஞ்சம் டீச்சரில், அக்காவை கொஞ்சம் பார்க்க மாட்டேன். அங்கே போய் அம்மா இங்கே அனுப்புவாங்க. அப்புறம் பக்கத்தில் யாராவது கார்ட்ஸ் ஆடினாங்க, அந்த ஊரில் கார்ட்ஸ் ஆடினாங்க பாருங்கள். நான் என்ன பண்ணேன், இங்கேருந்து எங்கள் அம்மா கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க அக்காவோட கொடுக்கல, அதான் காசு ஆடி எல்லாம் விட்டுட்டேன். விட்டுட்டு எல்லோரும் ஆடி விட்டு கொஞ்சம் டயர்டில் படுத்தம் பாருங்கள். இப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, இப்போ வந்து போலீஸ் வந்து உங்களை பிடிக்க போகுது, எழுந்து தான் போயிடுங்கன்றாரு. நான் எழுந்து திக்குவாயிலே சொல்கிறேன், இவன் திக்குவாய்ப்பா கொண்டவாய்ப்பா, இவன் சொல்கிற சும்மாப்பா, நான் சொல்கிற போலீஸ் வரும்போது பிடிப்ப சொல்கிறாப்பா ஆண்டு சொல்கிறாரு. அவங்க நம்பலை, அவங்க சொல்லி வாய் மூல போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் வந்துட்டாங்க. வந்த உடனே எல்லோரும் பிடிச்சி எண்ணிட்டு போகிறாங்க, நானும் போகிறாங்க கூட. அப்போது அவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் விட்டாங்க, என்னை வந்து கேஸ் போட்டாங்க என் மேலே. நான் போட்டு கேஸ் போட்டு சந்தேகத்தில் சென்ட்ரலுக்கு போயிட்டு சென்ட்ரல் ஜெயிலில் ஆத்துக்கு போட்டாங்க. திரும்பி சந்தேக கேஸ் தான் போட்டாங்க. அப்போது அங்கெல்லாம் போனாக்கா சென்ட்ரல்லாம் திருப்பி கொலை பண்ணலாம் மட்டும் புதுசாக போனாக்கா இவங்க உட்காந்து எடுபடி ஆகிடுவாங்க. தன் மனைவியோட ஆகிடுவாங்க. இப்போ இந்த கனவு மணி எப்படி புதுசாக அழகாக இருந்தாங்க பசங்களை தன் மனைவி ஆகிட்டு விடுவாங்க, மனைவி போல் ஆகிடுவாங்க, எடுபடி ஆகிடுவாங்க. அப்புறம் அது உள்ளே வந்து பல இங்கே அவெல்லாம் உள்ளேருந்தாங்க சென்ட்ரலில். மகா வந்துட்டாமா, என்ன கொஞ்சம் எல்லாம் வாங்குவேன். மற்றவங்க என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க, மகா என்னடா பேச, அண்ணன் பாவரு மகா அண்ணன் பாவரு. அப்போ அங்கே ஒரு அன்புன்னு ஒருத்தர் எதுக்கும் சைடில் அவன் மனைவியை ஒருத்தன் காட்டான் சுப்பிரமணி. அவன் வந்து திருவத்தூர் பெரிய கொள்ளைக்காரன். அவன் மனைவியை துண்டா தலை கழிட்டான். ஐயோ, ஊர் சாட்டியில் அன்புன்ட்டு அது பேர் அண்டு. இப்போ இருக்காது அவர் அன்பு உண்டு மனைவியை. அதான் இவர் வெட்டும் போது அந்த அம்மா போய்ட்டு குடும்பம் நின்று நிற்காங்க. கனவில் தலை துண்டா போயிடுச்சு, துண்டா போய் எழுதி போச்சு. வெட்டம் யாரும் கேட்டால் காட்டா சுப்பிரமணி. அது சொல்கிறேன், அந்த அன்பு மகா நாங்களை உடக்காங்க எல்லாம் சுமக்கி அடிச்சு கஞ்சா அடிச்சுன்னு, என்னப்பா விஷயம் போல் என்ன வருது, மனைவி வெட்டிட்டா துண்டா விட்டா, அவனை இப்படியா நீ அடிக்கணும் வா. பேல் கேட்டு ஒன்றா வருது, மறுநாள் பேல் எனக்கு கேட்டு ஒன்றா வருது. அவன் சொல்கிறேன் வா போகலாம். நான் சொன்னேன் நீ இப்போ நான் வரேன்ட்டு. நாங்கள் இங்கேருந்து ஒரு அசோக் தம்பி வருது ஃப்ரெண்டு,
அவனும் ரொம்ப துணிச்சலாக அவங்ககிட்ட சாமான் வச்சுருப்பான், நானும் பட்டி வச்சுருப்பேன், 2 பேர் வச்சு சாமான் வச்சுருப்போம். போனாக்கா நாங்கள் வந்து இந்த நியூஸ் அவங்க போயிடுச்சு அவங்ககிட்ட. அவன் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் போகிறோம். இப்போ தான் அவர் இருந்தால் சுப்பிரமணியன் காட்டான், ஆவடி மகா வருதுன்னா அவன் எக்ஸ்ட்ரா போயிட்டான். நாங்கள் பாக்ஸ்லாம் தெரியும், சரி வித்தா தெரியும் சொல்லுவாங்க, சண்டை காலை அந்த காலெல்லாம் கொஞ்சம் தெரியும். இப்போ நீ குத்து வந்தாங்க அங்கே பிடிக்குவாத அது தெரியும், திருப்பி வந்து அவன் ஆடியும். அது மகானும் அவனுக்கு எதுவே தெரியல, அங்கேருந்து எக்ஸ்ட்ரா போயிட்டான். அப்படி இருந்தே நான் அடிச்சிருந்தாக்கா ஒரு காலம் அவனுக்கு நானும் கொலைக்காரனா என்ன ஜெயிலு போயிருப்பேன். கற்றுட்டேக்கா வந்தார் ஆண்டவர் பார்த்தீங்களா, அதான் சொல்லுது தேவனுடைய அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு அவன் ஓடினது நன்மை. அவன் இருந்தாக்கா நாளைக்கு கொலைக்காரனாக இருப்பேன். நான் கத்த நல்லவர். காலம் கடந்து அப்படியே போச்சு. அப்புறமா என் வேலை கொஞ்சம் பசங்கள்லாம் சேர்ந்து அதில் அந்த இந்த இரும்பு பொறுக்குவாங்க. இரும்புனா இந்த ஆவடி பகுதியில் பள்ளத்தில் நோண்டும் போது இரும்பு வந்தது. அப்போ எல்லாம் பொறுக்கி எல்லாம் இருப்பாங்க. நான் பார்த்தேன் இந்த ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது இந்த அதாவது தாண்டி பின்னாடி. அங்கே போய் நான் சாப்பிடும்போது எல்லாருக்கும் வேலை இல்லைப்பா, கஷ்டப்படுறாங்க. நான் சொன்னேன், எங்கள் வாங்கடாண்ணே, உங்களுக்கு யாரும் வேலை இல்லையாப்பா? அப்போ நான் சொல்லி செய்வியானுங்க. அண்ணா எனக்கு வந்து சாரை வாங்கி கொடு, கஞ்சா வாங்கி கொடு, நான் செய்வேன்னாங்க. எல்லாம் வாங்கி தரேன், வேலை செய்வீங்களா, வாங்க போகலான்ட்டு. அது நோண்டுறதுக்கு எல்லாம் கெட்டப்பாரு மம்மிட்டியெல்லாம் இருக்குவாங்க. எல்லாம் நோண்ட விட்டேன், எல்லாம் நோண்டாங்க. அப்புறம் அவங்களாம் கொஞ்சம் எடுத்து போவாங்க. நான் பார்த்தேன், ஏன் கொஞ்சம் எடுக்கணும், லாரி வச்சு எடுத்தானே. லாரி எல்லாம் புக் பண்ணிட்டேன், ஆட்கள் வச்சுட்டேன். இல்லைன்னா நான் தான் தலைவர் மாதிரி எடுத்து வச்சாக்கா ஒரு நாளைக்கு 20,000 30,000 50,000 வர ஆரம்பிச்சிது. அப்போது இதை போகாமல் பண்ணிட்டான். ஒருத்தர் வந்து பொண்ணு பண்ணிட்டான். அவன் பேர் விஜயகுமார்ன்ட்டு. இது வந்து டெய்லி நடக்குது. மோந்திரம் செயின் மோந்திரம் வாங்கிட்டேன். மோந்திரம் வந்து எல்லாம் கொஞ்சம் மந்தமாக ஆகிப்போச்சு. எல்லாருக்கும் சாராயம், எல்லாம் கஞ்சா, எல்லாருக்கும் காசு கொடுக்குறது, எல்லாருக்கும் என்ன ஒன்று இல்லையா வந்தால் பணம் எனக்கு வச்சது கிடையாது, எல்லாருக்கும் கொடுக்குறது. அப்படியே இருந்தோம் பாருங்கள். கடைசியில் எங்கள் மனைவிக்கு அதான் இப்போ மனைவிக்கு அண்ணன் சும்மாவே என்னை பார்க்க வந்திருக்காரு. அவர் என்னை கேட்க எங்கே இங்கே தான் சொல்ல உடனே இங்கே வந்துருக்க பாருங்க பாவம். அவரும் போயிட்டு நீ தான் செய்யின்ட்டு அவங்க கேஸ் போட்டாங்க. அப்புறம் என்னை வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு கேஷ் ஃபுல்லாக எடுத்து வரேன், பேக்கில் ஃபுல்லாக அந்த அயன்லாம் விற்று வியாபாரம் நான் வந்து நிர்வாகம் பண்ணியிருந்தேன். அந்த அயன் பண்ணி பேக் ஃபுல்லாக பணம் கொண்டு வந்தேன் பாருங்கள். போலீஸ்காரெல்லாம் வந்தாங்க பாருங்கள், தெரிஞ்சு போச்சு எல்லாம் ட்ரெஸ்ஸாக வராங்க அவங்க. அப்போ தூக்கி போட்டாங்க. அது அவங்க எடுத்துக்கிறாங்க. அது எடுத்துக்கிட்டு அது காட்டில் அவங்க அப்படியே எடுத்துக்கிறாங்க. நானே எடுத்து போய் விட்டேன். அப்போ எடுத்து போனாங்க. என்னப்பா, ஆமாம்ப்பா வியாபாரம் பண்ணலை, மற்ற வேலை கொடுத்தேன் நான் எடுத்துக்காங்க. அவங்க வேலை பண்ணேன், மண்ணில் இருந்து நான் எடுத்து வியாபாரம் பண்ணேன், யாரும் தெரியாது. அவங்க கேஸ் போட்டாங்க. அப்போ வந்த அதுக்கு வந்து உரிமையாளர் வந்து கேட்டபோது இவர் எந்த இல்லைங்கன்ட்டான். அவங்க அது எந்த கிடையாதுங்க, இது வந்து பழைய காலங்களில் நல்ல நாள் முன்னாடி போட்ட இது அது எல்லாம் கொண்டு போனாங்க, அதனால் இது வந்து நாங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்ட்டு அது உரிமையாளர் டிஃபென்ஸுக்கு வந்து சொல்லிட்டாங்க. டிஃபென்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு உரிமை கிடையாது, அது எங்களுக்கு தெரியாதுன்ட்டு. நாங்களும் சொல்லிட்டோம், இது எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, இதோ எல்லாம் போகணும் நாங்களும் பொறுக்கணுங்க, இது சம்பந்தம் விட்டாச்சுங்களே. அதில் இங்கேருந்து நான் என்ன பண்ணேன், எங்களுடைய கேஸ் போட்டாங்கல்ல, அதில் எங்களுக்கு எங்கள் மேலே ஒரு குற்றம் விட்டாச்சு. அப்புறம் நான் எங்களுடைய சொந்த ஊர் வந்து வாலாஜாபாத், காஞ்சிபுரம் வாலாஜாபாத். அங்கே எங்களுடைய மச்சான் நானும் குளிக்க போனோம் பாருங்கள். அங்கே ஒயரெல்லாம் திட்டு போயிட்டுக்குது, லைன் வச்சுருந்தா இல்லை வந்து இது ஒயரு அலுமினியம் ஒயர் எல்லாம் ஒயருங்க, அது திட்டு போயிட்டுது. அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அங்கே குளிக்கிறாங்க, 2 பேர் குளிக்கிறோம். குளிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து போலீஸ் எல்லாம் வராங்க எங்கள் வீட்டுக்கு. என்ன பண்ணாக்கா, நீ குளிச்சிங்களாங்கலாம் திட்டு போயிடுக்குதுப்பா ஒயருங்கெல்லாம், நீங்கள் எடுத்துங்கன்னாங்க. எங்களுக்கு என்ன தெரியும், நான் குளிச்சு தான் வந்தேன். அப்புறம் ஸ்டேஷன் போயிட்டுக்க 36 கேஸ் போட்டாங்க என் மேலே, 36 கேஸ் போட்டாங்க. அப்போ நான் ஆண்டவர் பிடிச்சிங்கன்னா, ஆண்டவர் பொந்துமல்லியில் ஒரு கேஸு, திருவள்ளூரில் ஒரு கேஸ் போட்டாங்க. நீங்கள் செய்யாத கேஸ் எல்லாம் பசங்க எல்லாம் செஞ்சது, அவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா விட நான் மாட்டிக்கிறேன். அப்படி அதை சொன்னேன் ஏழாம் பழி நான் மாற்றுவேன். இப்போ எல்லாம் போய் சேரும்போது அவங்க ஓடிடுவாங்க, ஏன் பழியை வந்துடும். அவன் திருவள்ளூரில் ஒரு கேஸு, அப்புறம் காஞ்சிபுரத்தில் ஒரு கேஸு, அது 36 கேஸ் போட்டோம், 36 கேஸு. அப்புறம் பூந்தூரில் 3 கேஸ் இருந்தது. ஒரு மாதம் முடிய போய் எனக்கு காசும் கிடையாது. அப்பா சொல்கிற மில்லிக்காரு, இந்த முன்னாடி எவ்வளோ நஷ்டம் இல்லைங்க, இங்கே வந்து 3 கோடி இந்த லேண்ட் எங்களுக்கு, இடையெல்லாம் 5,000 விற்றாங்க, 5,000. இது இன்றைக்கி வந்து
3 கோடி இன்றைக்கி. அது மெயின் பிளாட்டு. 5000க்கு விற்று. அப்போ ஊரே வேணாம், ஃப்ரெண்ட்ஸு பார்த்திங்க கெட்டுட்டான் வேன்ட்டு இட்டு போயிட்டாங்க. படத்துக்கு போயிட்டு அங்கே தான் ஸ்டே பண்ணுவோம். அப்போது எனக்குள்ளே ஒரு பாரம் ஆகி போச்சு. சரி வாழ்க்கை வேலை கிடையாது, செத்துடணும். இங்கே கேஸு இதெல்லாம் போகிறதுக்கு எனக்கு ஆசை கிடையாது. அப்பா அம்மா சும்மா கேட்டால் அவங்களும் அப்பா அம்மா இப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இது பண்ணுறீங்க இவ்வளோ தான் எல்லாம் லேண்டும் போச்சு, சொத்து போச்சு, அந்த லேண்டெல்லாம் போச்சு. எங்கள் அப்பா ஆரம்பித்தார். அப்போது எங்களுடைய மனைவி 3 மாதம் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. அந்த அத்தைப்படி எங்கள் வந்து நியமித்தாங்க உனக்கு தான்ட்டு. நாளைக்கு கிட்ட வளர்த்து நாளை கல்யாணம் பண்ணி வச்சுப்போம். அப்போது பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாய்வடைய மாட்டான், அப்படி அழைக்க விட்டு. இந்த வசனம் இது தெரியாது எனக்கு. நான் ஓடு அழுது இசப்பா என் பாவத்தை மண்ணி என் சில பாவம் பண்ணி நான் பாவத்தை அழிக்க விட்டுறேன். அதான் அப்பா அழிக்கிறேன். அதான் ஒரு வசனம் சொல்லுது, 1 தீமோத்தேயு 1:15 பாவிலே கிறிஸ்துவில் ஒருத்தர் வந்தார், பாவிலும் பிரதான பாவின்றான் பவுல். பவுல் நான் ஒரு பெரிய பாவி, கொலை தான் பண்ணல, எல்லா சகலம் பாவம் பண்ண நான் பாவியான துன்மாக்காக இருந்தேன். துன்மாக்க சொல்ல முடியாது, நீதியாக போவேன். துன்மாக்கனாக்கா பிறருக்கு அநியாயம் பண்ண மாட்டேன், அது வந்து அப்படி கிடையாது. நீதியாக போகிறது. அதில் சண்டை ஆவியில் ரவுடி பசங்களாம் வந்து அவங்கள போய் அடிக்கிறது, அவங்கள எங்கிட்ட வருவாங்க. இப்போ அஷ்டாவும் பார்ப்பேன். இப்போ எங்கள் அண்ணன் மாருங்க வந்து எங்களுடைய அப்பாவுக்கு அண்ணன் பிள்ளைங்க இங்கே வந்து பாக்கெட் போட்டிருந்தாங்க. ஆடி வந்து ராமாயண தேட்டருக்குல கோசி சர்ச்சுக்குது, அந்த அந்த ஆட்டோ நிற்க பார்த்தீங்களா, அங்கே ஃபுல்லாக எங்கள் பழக்கடை, எங்களுடைய அண்ணன் மாதிரி கடைங்க. ஓகே. அங்கே ரவுடிங்களாம் வந்து அவர் பேர் வந்து பலராமன் சொல்லுவாங்க, குருவாடி பலராமன். அவர் ஃபேமஸ். அவர்கிட்ட ஜாட்டி இருக்கும், வந்து அடித்து வந்து மாமூல் கேட்பார். அப்போ எங்கள் அண்ணாலாம் வந்தாங்க, அப்பா 5 மணி ஒருத்தர் வராம்பா, மாமூல் கேட்குறான்ப்பா, படம் கொடுறான்ட்டு வரலாப்பெல்லாம் போயிட்டு போனாங்க. எப்போ வரான்னு 5 மணிக்கு வராங்க. நான் 5 மணிக்கு கேட்டாங்க, முன்னாடி போயிட்டேன். அப்போது அவர் ஜாட்டியத்துக்கு வராரு. குதிரவண்டி பலராமன் ஃபேமஸ் ஆவடியில். அப்போது டக்குன்னு நான் வந்து என்ன பண்ணுறான், என்ன வேணும், மாமூல் கூட என்ன வாங்கிக்கிட்டு சொன்னேன். அதில் ஓடுனது ஆல்ரெடி என் பேர் கொஞ்சம் பேச ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு ஹிஸ்ட்ரினாக்கா, ஒரு பையனுக்கு நல்லா ஒரு அம்மாவுக்கு ஒரு ஜுரம் காய்ச்சல் ஆவடியில், அதே பக்கத்துலேயே அங்கே தான் குருவன் பக்கத்துலேயே அங்கே அந்த ராமத்தினா ஆப்போசிட்டில். அப்போ ரிக்ஷா வச்சுருப்பாங்க. அது 3 கால் சக்கரம் இருக்கும் ரிக்ஷாவில். தம்பி வாப்பா ரிக்ஷா வாப்பா தம்பி. அப்போ தான் அவன் பேர் வந்து பாண்டியன் ஒரு பையன் ஒருத்தன். இப்போ தான் நான் வந்து கொலை பண்ணிட்டு வந்துக்கிறேன் மதுரையிலேன்ட்டு கத்தி எடுத்து காட்டி சுற்றுறான். கத்தி எடுத்து காட்டுறேன். நான் சொன்னேன், கத்தியெல்லாம் பார்க்குறாள் நான் கிடையாது தம்பி, கம்முனுப்பா, அவன் ஜுரம் பாப்பாங்க வந்துட்டு கத்தி. நான் ஒரு சாட்டு தான் வச்சேன் அவனை. டப்பா வீண்டான். எல்லோரும் 4 பேர் தூக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் வந்து அண்ணா அதான் சொல்லியிருக்காங்க, டே மகா. அப்புறம் என் பேர் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அப்புறம் ஒருத்தர் குப்பை ஒருத்தர் சும்மா வாங்கிட்டு காப்பிடுச்சுப்பாங்க, வாங்கிட்டு சண்டைக்கு வருவாங்க குஸ்து. அப்படியே ஒரு இடத்துல அனுப்பேன், ஆனால் பேட்டாடுங்க, எல்லாம் தூக்கி போவாங்க. காலையில் வந்தாக்கா மகால் மனுஷங்க. அப்படியே என் பேர் கொஞ்சம் பெருசாகி போச்சுங்க அப்படி இல்லையா. அப்படியே ஆகி கடைசியில் எனக்குள்ளே ஒரு பாரம். 3 கேஸ் ஆகி போச்சு. வர அங்கே கேஸு 1036 கேஸ் போட்டாங்க. திருவள்ளூரில் ஒரு கேஸு, பொந்தூரில் கேஸ் போட்டாங்க. அப்போ செத்துடணும், இந்த வாழ்க்கை வேணாம். ஆனால் ஏசு பக்தியில் உள்ள ஏசு பக்தி. அவர் ராத்திரி 1 மணிக்கு படப்பில் அப்பா வந்து 2 பிளாட் வாங்கினார். 2 பிளாட், ஒன்று அண்ணனுக்கு என்னுக்குன்ட்டு. அப்போது எங்கள் வீட்டில் யாருக்கு தெரியாது செத்துன்னு அன்றைக்கி. அப்போ பாவரிக்க பண்ணேன், என் பாவத்தெல்லாம் பண்ணி ஜீசஸ் நான் பாவி. ஆனால் நான் சின்ன பிள்ளைக்கு போது சில புஸ்தகம் படிப்பேன். கேரளிட்டு போவாங்க என்ன, அந்த ஆர்சியில் பஜனை மாட்டின்னு போவாங்க. இங்கே இருக்கிற அக்கா ரெஜினாக்கான்னு ஒரு அக்கா, ரெஜினாக்கா திவ்யநாதன். அவங்க வந்து இந்த பெரிய நகர் இருக்குது ஆர்சி சர்ச்சில், அவங்களாம் ஒரு நம்பராக இருந்தாங்க. அவங்களாம் எழுதிட்டு போவாங்க பஜனைக்கு. சிஎஸ்சியிலே போவோம் பாட்டு பாடு. அப்படியா இருந்தேன். அந்த பக்தி உள்ளுக்குள்ளே அதிகமாக இருந்து அவருடைய ஆண்டு சாட்சியெல்லாம் கொஞ்சம் அப்படியே வளர்ந்துச்சு. ஐயா, ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, ஒரு இடைவேளைக்கு பிறகு தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடரும். தேவனால் எல்லாம் கூடும் இடைவேளைக்கு பிறகு